என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. சார் வாங்க சார், என்னைக்குமே நீங்க மட்டும்தான் வருவீங்க, இன்னைக்கு குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன சார் விசேஷம்? அம்மா, இன்னைக்கு குழந்தையோட பிறந்த நாள். அதான் சரி, இங்க உள்ள குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டுன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் கொடுத்து இவங்களோட இன்னைக்கு பாப்பாவோட பிறந்த நாளை கொண்டாடலான்னு தான் வந்திருக்கோம். அப்படியே சார், ரொம்ப சந்தோஷம். குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய ஆண்டவரே, இன்னைக்கு இந்த குழந்தைக்கு பிறந்த நாள். இந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுங்க. இந்த குழந்தையோட வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாவே நடக்கிறதுக்கு இந்த குழந்தைய ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில வர கஷ்டங்களையும் துன்பங்களையும் அது வர்றதுக்கு முன்னாடியே அறிந்தவர் நீங்க. இந்த குழந்தையோட வாழ்க்கையில நீ என்ன கஷ்டம் வர்றதுக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி இந்த குழந்தையையும் இந்த குழந்தைய பெத்தவங்களையும் ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. ஸ்துதியும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். சார், அப்புறம் இன்னைக்கு குழந்தையோட பிறந்த நாளுங்கிறீங்க, அதனால இன்னைக்கு குழந்தையோட கையாலேயே எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து குழந்தைக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்றோம் சார். அது வரைக்கும் உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு நேரம் இருக்குமா சார்? ஐயோம்மா, இங்க உள்ள குழந்தைங்களே கடவுளுக்கு சமந்தான். அப்படிப்பட்ட எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து என் குழந்தைக்காக ப்ரேயர் பண்ண போறாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் இதுக்கு இருக்காம நாங்க வேற எதுக்காகமா இருக்க போறோம்? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. முதல்ல குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறமா ப்ரேயர் எல்லாம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். ரொம்ப சந்தோஷம் சார். அப்படின்னா நான் குழந்தைங்களுக்கெல்லாம் முதல்ல சாப்பிட கொடுத்துட்டு அவங்க எல்லாரையும் ப்ரேயர் ஹாலுக்கு கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க சார். சரிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாருங்க. சரிங்க சார், அப்போ நீங்க உட்காருங்க, நான் வந்துடுறேன். மேடம் நீங்களும் உட்காருங்க. ஐஷு, நீ உட்காரு, ரியாவை பார்த்துக்க. எனக்கு ஒரு கால் பண்ண வேண்டியிருக்கு, நான் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். டே சக்தி. டே மச்சான், உனக்கு 100 ஆயிசுரா. இப்பதாண்டா உனைய நினைச்சேன். மச்சான் இந்நேரத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பானோன்னு கரெக்டா கூப்பிட்டுட்டடா. டேய், நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்கு தாண்டா கூப்பிட்டேன். சொல்றேன் மச்சான். சரி, அது இருக்கட்டும். ஆமா, ஐசுரிசி என்னாச்சு? ஏதாவது ட்ரை பண்ணியா? டே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சொல்லுடா. டே சக்தி, இவ்வளோ நாள் ஐஷு கூட இருந்தப்போ எனக்கு தோணாத ஃபீலிங் எனக்கு இன்னைக்கு தாண்டா தோணுது. இதுக்கப்புறம் அவளை நான் எதுக்காக மிஸ் பண்ணணும்னு தோணுதுடா. ஐஷுவோட இப்படியே இருந்துடணும்னு தோணுதுடா. டேய், அவன் உன் கூட இருந்தா நீ இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? இருடா மச்சான், இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. அது மட்டும் இல்லடா, அந்த காப்பித்தூள் மண்டையனோட கண்ணில் காப்பித்தூளை தூவுற மாதிரி கதிரண்ண வேற லெவல்ல ஒரு பிளான் பண்ணியிருக்காருடா. அதனால இந்த ராகேஷ் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் ஐசுவை தேடவே மாட்டான். அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சான். நைட்டு நான் சொன்னதுக்கு அப்புறமா நீ ஐசுவை கொண்டு வந்து விட்டா போதும். அது வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்றா. டேய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நைட்டு வரைக்கும் இல்ல, ஐஷுவை இதுக்கப்புறம் நாங்க கொண்டு வந்து விடவே போறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா சக்தி, நான் முடிவு பண்ணிட்டேன். ஐஷு என் பொண்டாட்டி, அவளை என் கூட வச்சுக்கிறதுக்கு நான் யாருக்குடா பயப்படணும்? அப்புறம் இன்னை வரைக்கும் கதையில யாருமே கண்டுபிடிக்காத ஒரு லாஜிக் மிஸ் ஆகுது. அது என்னன்னு நான் சொல்றேன். இவ்வளவு நாள் ஐஷுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்னு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். இப்ப ஐஷுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டா மட்டும் அந்த ராகேஷும் அவ அம்மா அப்பாவும் என்ன பிரச்சனை பண்ணாமையா இருக்க போறாங்க? அப்பவும் அவங்க பிரச்சனை தானே பண்ணுவாங்க. அப்பவும் அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் எதுக்குடா நான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அதை நான் இப்பவே ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுறேன். இந்த லாஜிக் இவன் எந்த கேப்ல யோசிச்சான்? டேய், நீ சொல்ற லாஜிக் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒண்ணு, இப்ப ஐஷுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் அவ உன் கூட நிப்பா. ஆனா இப்போ அவளை பொறுத்த வரைக்கும் நீ யாரோடா? இப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா அவ உன் பக்கம் நிப்பாளா இல்ல அவ அம்மா அப்பா கூட போவாளா? அதை யோசிச்சியாடா நீ முதல்ல? அதுக்கு தாண்டா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். கொஞ்ச நாள் அவ என் கூட இருந்தா என்னை விட்டு அவளால போக முடியாதுன்னு அவளுக்கு புரிய வச்சிருவேண்டா. எனக்கு நல்லா தெரியும் இப்பவே அவன் மனசுல நான் இருக்கேன்னு. இன்னும் கொஞ்ச நாள் அவ என் கூட இருந்துட்டானா அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவே வந்து கூப்பிட்டாலும் அவ என்னை விட்டு போக மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அதனால இனி நீ அந்த ராகேஷை சமாளிக்க வேண்டாம். அவன் என்ன பண்றானோ பண்ணட்டும். நான் எப்படியோ நீ ஐஷுவை திரும்ப கொண்டு வந்து விட போறது இல்ல. பிரச்சனை வந்தா வரட்டும்டா, நான் பாத்துக்கிறேன். டே இருடா, ஏதோ சும்மா சொல்றேன்னு பார்த்தா சீரியஸா விட சொல்லிக்கிட்டு இருக்க. டி வெண்ண, பின்ன நான் என்ன விளையாடிக்கிட்டா இருக்கேன்? சீரியஸா தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அட பாவி, சீரியஸா சொல்றியா? டேய், என்ன சீரியஸ் ஆக்கிடுவானுங்கடா. டேய், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாராவது என்னை பத்தி கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன்.
நீ பாத்துக்கிறியா? எப்படிடா அங்கிருந்து என்ன வீடியோ கால் பண்ணி பாப்பியா? அடே, ஆர்கிமிடிஸ்க்கு கணக்கு தெரியாதுன்னு சொன்னா கூட நம்புவானுங்கடா. ஆனா நீ எங்க போயிருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னா எவன்டா நம்புவான்? தெரியாதுன்னு சொல்றா. அதையும் மீறி அந்த ராகேஷ் ஏதாவது பிரச்சனை பண்ணானா எனக்கு கூப்பிடு, நான் வரேன். அதுக்கு நீ இப்பவே வந்துடுறா, பிரச்சனையாவது வராம இருக்கும்ல. டேய், பிரச்சனை வந்தா நான் வரேன்னு தான் சொன்னேன். ஆனா இதுக்கப்புறம் ஐஷுவை கூட்டிட்டு அங்க வர்ற சீன் இதுக்கப்புறம் நம்ம கதையிலேயே இல்ல. நான் வச்சிடுறேன். வைக்காதடா, இருடா. சரி, அந்த ராகேஷ் விடு. உன் பாப்பாவை பத்தி யோசிச்சியா? நீ ஐஷுவை கூட்டிட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சா அவர் சும்மா விடுவாரடா. ஐஷு விஷயத்துல எனக்கும் அவருக்கும் ஒரு பஞ்சாயத்து வரப்போறது உறுதி. அதையும் ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். என்ன இவன் என்ன சொன்னாலும் ரெடியா இருக்கேன்றான். இங்க பால் சக்தி உனக்கே நல்லா தெரியும். நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் என் முடிவுல இருந்து நான் மாற போறது இல்ல. இனி என்ன வந்தாலும் சரி, வர்ற இடத்துல வச்சு பாத்துக்கலாம். நான் வச்சிடுறேன். ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. காலைல நல்லா தானே போனா. இவனை சொல்லி தப்பு இல்ல, ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும். எந்த நேரத்துல ஐசோவை கூட்டு வெளியே போடான்னு இவனுக்கு ஐடியா கொடுக்க தோணுச்சுன்னு தெரியல. கருமோ, இவனுக்கு ஐடியா கொடுத்த பாவத்துக்கு எனக்கே ஆப்பு வச்சிருவான் போல. ஐயோ அழாதம்மா, ரொம்ப வலிக்குதா? என்னாச்சு ஐஷு? ஐயோ சார், இந்த பொண்ணு அந்த பக்கம் வந்துச்சு சார். அங்கே குழந்தைங்க ஏதோ கீழே தண்ணி கொட்டியிருக்காங்க. அது தெரியாமல் அதில் காலை வச்சு காலை அப்படியே திரும்பிருச்சு சார். என்னது, கால் திரும்பிருச்சா? நீ எதுக்கு ஐஷு அந்த பக்கம் போன? ஐயோ சார், அது நீங்கள் போனீங்களா? ரியா அப்பா அப்பான்னு உங்களை கை காமிச்சு அழுதா. அதான் சரி, இந்த பக்கம் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கூட்டிட்டு போகலான்னு அந்த பக்கம் கூட்டிட்டு போனேன் சார். அங்கே தண்ணி இருந்ததை பார்க்காம தெரியாம காலை வச்சுட்டேன். அப்படியே ஸ்லிப் ஆகி கால் மடங்கிருச்சு சார். ஐயோ, என்ன ஐஷு, கீழே தண்ணி இருக்கிறது கூடவா தெரியாது? பார்த்து நடக்க மாட்டீங்க? ஐயோ சார், பாவம் அந்த பொண்ணை திட்டாதீங்க சார். அதுவே கால் வலியில் அழுதுகிட்டு இருக்கு. கையில் குழந்தைய தூக்கிட்டு வரும்போது கீழே தண்ணி கிடக்கா என்னன்னு அந்த பிள்ளை எப்படி சார் பார்க்கும்? ஐயோ சரி சரி, ஒன்றும் இல்லை. ரொம்ப வலியா இருக்கா? ஆமாம் சார், ரொம்ப வலிக்குது. ஐயோ சார், ரொம்ப வலியா இருக்கும் போல. இப்படி வலி இல்லாமல் அந்த பிள்ளை இப்படி உட்காந்து அழுகாதுல்ல சார். நீங்கள் டாக்டர் தானே சார்? அந்த பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க சார். இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஐஷுவை எப்படி இன்னைக்கு நம்ம கூட இருக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த கடவுளா பார்த்து தான் இவ காலை திருப்பி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவ கால் வலியை சாக்கா வச்சு எப்படியாவது இவளை நம்ம கூட இருக்க வச்சிடணும். சரி ஐஷு, அம்மா சொல்ற மாதிரி காலை என்ன இருக்குன்னு பாக்குறேன். ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். கொஞ்சம் காலை காமிங்க. என்னடா பட்டு? என்னடா அம்மா அழறாங்களா? ஒன்றும் இல்லை, அம்மாக்கு என்னன்னு பார்க்கலாம். ஐஷு, காலை காமிங்க, என்ன இருக்குன்னு பார்க்குறேன். சார், இங்கே வச்சு பார்க்க சிரமமாக இருந்தா இங்கே பக்கத்தில் கெஸ்ட் ரூம் இருக்கு, அங்கே வேணும்னாலும் போய் என்னன்னு பாருங்க சார். அதுக்கப்புறம் வேணா அந்த பொண்ணு கொஞ்சம் அங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்போ கொஞ்சம் கால் வலி சரியாகும்ல. சரி ஓகேம்மா. ஐஷு, அங்கே வாங்க, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, சரியாயிடும். சரி சார். ஐயோ சார், கால் ரொம்ப வலிக்குது சார். ஐயோ ஐஷு, நான் தான் சொன்னல, ஃபோர்ஸா திரும்பினதுனால ஒருவேளை போன்ஸ் ஏதாவது கிராக் ஆயிருக்கான்னு தெரியல. காலை காமிங்க, அப்பதானே என்ன இருக்குன்னு என்னால பார்க்க முடியும். இல்ல சார், எனக்கு வலிக்குது. ஆனா அது ஐஷு, எதுக்கு பயப்படுற? நான் ஆர்த்தோ டாக்டர் இல்லதான், இருந்தாலும் ஓரளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நான் படிச்சிருக்கேன். என்ன எதுன்னு பாக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அதுக்காக தான் சொல்றேன். காலை காமிங்க முதல்ல. சரி, பாருங்க. பாருங்கன்னா எப்படி? நான் கீழே உட்காந்து பார்க்கவா? கொஞ்சம் பின்னால தள்ளி உட்காந்து காலை தூக்கி மடியில வைங்க, அப்பதானே பார்க்க முடியும். காலை தூக்கி மடியில வைக்கிறதா? ஐயோ, என்ன இஷ்யூ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? காலில் என்னாச்சுன்னு பார்க்கணுமா வேண்டாமா? அது வந்து நம்ம வேணும்னா வேற ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது போகலாம் சார், அங்கே போய் பார்த்துக்கலாம். ஏன் உங்க கால் எடுத்து என் மடியில வைக்கிறதுக்கு அவ்வளோ யோசனையா இருக்கு? சரி, இப்போ வேற ஹாஸ்பிட்டலுக்கு போனா மட்டும் அங்க உள்ள டாக்டர் உங்க காலை பிடிச்சதானே பாப்பாரு, அப்ப பரவாயில்லையா? அது
இதுக்கு முன்னாடி கட்டியே பிடிச்சிருக்கேன், அதுக்கே இவ எதுவும் சொன்னதில்ல. இப்ப காலை பிடிக்கிறதுக்கு என்ன சீன் விட்டுக்கிட்டு இருக்கா பாரு. சரி வேணாங்க, நான் உங்க காலை பிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நம்ம வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அங்க உள்ள டாக்டரே உங்க காலை பிடிச்சு பார்க்கட்டும். இல்ல இல்ல வேணாம் வேணாம், நீங்களே பாருங்க. அப்ப கொடுங்க. லைலா லைலா तू मेरा सब है दोनों मिलके पहले प्यार किया. அங்கதான் சார் ரொம்ப வலிக்குது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒன்றும் ஆகல, லைட்டா தான் சுருக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ ஒன்றும் ஆகலன்னு சொன்னா எந்திரிச்சு வீட்டுக்கு போலான்னு சொல்லிடுவாளே. இந்த கால் வலியை சாக்க வச்சுதான் இன்னைக்கு நைட்டு எப்படியாவது இவளை வீட்டுக்கு அனுப்பாம நம்ம கூட இருக்க வைக்க முடியும். சார் என்னாச்சு சார்? இருங்க பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. ஐஷு, காலில் போனு கிராக் ஆன மாதிரி தெரியல, ஆனா நரம்புல தான் ஏதோ கொஞ்சம் ரத்தம் கட்டின மாதிரி இருக்கு. என்னது, நரம்புல ரத்தம் கட்டியிருக்கா? ஐயோ இப்ப என்ன பண்ணணும் சார்? அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இல்லை ஐஷு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஓ அப்படியா, சரி சார், அப்ப என்ன சீக்கிரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஐயோ ஐஷு, வீட்டில் கொண்டு போய் விடுறதா? இப்போ நீங்க காலை ஊனி நடந்தீங்கனாலே ரத்த கட்டினது அதிகமாயிடும். அதுக்கப்புறம் உங்களால காலை தூக்க முடியாம போயிடும். என்ன சார் சொல்றீங்க? அப்ப இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? இங்க பாருங்க ஐஷு, ஒரு 12 ஹவர்ஸ்க்காவது நீங்க காலை அசைக்காம வச்சு ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் அது சரியாகும். இல்லைன்னா நரம்புல ரத்த கட்டினது அப்படியே அதிகமாகி உங்களுக்கு கால் ஃபுல்லாமே வீக்கம் ஆயிடும். ஐயோ என்ன சார் சொல்றீங்க? 12 ஹவர்ஸ்க்கு காலை அசைக்காம வச்சிருக்கிறதா? அது எப்படி முடியும்? இப்ப வீட்டுக்கு போகணுமே. ஐயோ போலாம் ஐஷு, இப்ப வீட்டுக்கு போறது முக்கியமா இல்ல உங்களுக்கு கால் சரியாகிறது முக்கியமா? நைட்டுக்குள்ள உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன், ஆனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. கால் சரியானதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போலாம். சரி ஓகே சார். சரி அப்ப நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஐயோ கால் ரொம்ப வலிக்குது சார். ரொம்ப வலிக்குதா ஐஷு? ஆமா சார், ரொம்ப வலிக்குது. சரி நான் வேணா காலை பிடிச்சி விடவா? இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். ஏன் ஐஷு, நான் உன் காலை பிடிச்சி விடக்கூடாதா? அது இல்ல சார், அது வந்து ஐஷு, இங்க வேற யாரும் வரப்போறதில்ல, நீயும் நானும் மட்டும்தான். உனக்கு கால் வலி சரியாகணும்னா கொஞ்சம் பிடிச்சி விட்டா சரியாயிடும். அதனால தான் சொல்றேன். நான் உனக்கு கால் பிடிச்சி விடுறதுனால இப்ப இங்க எதுவும் ஆயிட போறதில்ல. என்ன, பிடிச்சி விடவா? தொட்டு கலந்திட நீ துணிஞ்சா மொத்த அழகையும் பார்த்திடலாம். சொல்லி கொடுத்திட நீ இருந்தால் சொர்க்க கதவையும் சாத்திடலாம். முன்ன பார்க்காதத இப்ப நீ காட்டிட வருஷம் போல ஏறுது சந்தோஷம் எம்பிட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். அம்பிட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்தவாறு. என்னம்மா அமுதவள்ளி, நாடகம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் நாடகத்தை யூடியூப் சேனலில் போடுறதோடு நிறுத்தியிருந்துருக்கணும். ஆனால் அது இந்த ராகேஷ் கிட்டே காட்டினீங்கல்ல, அதுதான் நீங்கள் பண்ண பெரிய தப்பு. ஐயோ ராகேஷ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ராகேஷ். ஷோ, எதுவும் பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் வரணும். ஐஷு எங்க? ராகேஷ் அது வந்து உங்ககிட்ட நான் வந்து போயின்னு கதை கேட்கல, ஐஷு எங்கன்னு தான் கேட்டேன். ஐஷு எங்க இருக்கான்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ஐயோ ராகேஷ், அது ஐஷு எங்கன்னு எனக்கு தெரியாது ராகேஷ். எனது தெரியாதா? ஏ கிழவி, ஐஷு எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஐயோ மாப்பிள்ள, என்ன நீங்க ஐஷு எங்க போயிருக்கான்னு எங்க கிட்ட கேட்டிட்டு இருக்கீவோ? நீங்க தானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீவோ, உங்ககிட்ட சொல்லாம போனதையே எங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்க போறா? இந்த கிழவி என்ன தெரிஞ்சு பேசுதா தெரியாம பேசுதா? இதுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதானே தெரியலையே. கிழவி என்ன எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? உன் பேத்தி ஐஸ்வர்யா அவ முன்னாள் புருஷன் அந்த ஷமீரோட வெளியே ஊர் சுத்த போயிருக்கா. அதை மறைச்சிட்டு இங்க ஏதோ வீட்டுல ஐஷு இருக்கிற மாதிரி ஒன்ன வச்சு இதுங்க டிராமா பண்ணிட்டு இருக்குதுங்க. அது கூட தெரியாம ஐஷு என்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது, ஐஷு கண்ணு வெளியே போனதுக்கு தான் இதுங்க என்ன சுடிதார மாட்டி விட்டு நாடகம் நடிக்க வச்சதுவளா? இதுக்கு தான் அந்த கதிர கருவா பையன் நான் என்னமோ சாதனை படிச்சிட்டமே சொல்லிக்கிட்டு கிடந்தானா?
இங்க பாருங்க மிஸ்ஸஸ் அமுதவள்ளி கதிர்வேல், இப்ப ஐஷு எங்க போயிருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியணும். அதை மட்டும் இப்ப நீங்க சொல்லலைன்னா அப்புறம் இந்த ராகேஷோட வேற முகத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். ஐயோ ராகேஷ், சத்தியமா எனக்கு தெரியாது ராகேஷ். ஐஷு வெளியே போயிருக்கான்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா அவ எங்க போயிருக்கானால எனக்கு தெரியாது. மாமா வந்துட்டோம், மாமா வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். அதானே என்ன மாப்பிள்ளை இது? ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீவோ? எதுனால என் பேராண்டி வந்துட்டோம், அவன்கிட்ட பேசிக்கங்க. இக்கிழவி உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. கொஞ்சம் வாயை மூடிட்டு நில்லு. அமுதா, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐஷு எங்கன்னு இப்ப நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்க. ஐயோ ராகேஷ், சத்தியமா ஐஷு எங்க போயிருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியாது. மாமா வெளியே போயிருக்காரு, அவர் வந்துட்டோம். அவர் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கங்க. ஏ, அவன் வர்ற வரைக்கெல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையா போனை போட்டு அவனை இப்ப வர சொல்லு. புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்துக்கிட்டு அந்த ஓடுகாலிக்க உதவி பண்றீங்க. இன்னைக்கு உன் புருஷன் இங்க வரட்டும். கேட்கிற விதத்துல கேட்டா ஐஷு எங்க போயிருக்கான்ற உண்மைய தன்னால சொல்லுவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.